அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல், அதாவது சென்னையில் இருக்க பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கம்பெனியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை, நிரந்தர அரசு வேலை. சென்னையில் தான் பணி இருக்க போகுது. பணியிடம் வந்து சென்னை. இதில் 3 விதமான கேட்டகரியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியர் போஸ்ட்டு, செகண்டு அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு, 3வது ஆஃபீஸர் போஸ்ட்டு. இன்ஜினியரிங் கேட்டகரியில் போஸ்டிங்கில் கெமிக்கல் கேட்டகரியில் 15 காலி பணியிடங்களும், இன்ஜினியரில் மெக்கானிக்கல் கேட்டகரியில் 3 காலி பணியிடங்களும், இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் 4 காலி பணியிடங்களும், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற இதில் 1 காலி பணியிடங்களும், ஆஃபீஸர் ஹெச்ஆரில் 2 காலி பணியிடங்கள், மொத்தம் 25 காலி பணியிடங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் கோடு 1, 2, 3க்கு வந்து 26 இயர்ஸ், 4, 5க்கு வந்து 28 இயர்ஸ். இது எப்படி பார்க்குறது அப்படின்னாக்க, இன்ஜினியர் போஸ்ட் 3க்கும், இன்ஜினியர் கெமிக்கல், இன்ஜினியர் மெக்கானிக்கல், இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இந்த 3 போஸ்ட்டுக்கும் 26 இயர்ஸும், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஹெச்ஆர் அந்த போஸ்ட்டுக்கு 28 இயர்ஸ். ஓகேங்களா? இதுதான் வயது வரம்பு. வயது தளர்வும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு வந்து 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் வயது தளர்வு இருக்குது. கல்வி தகுதி என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரில் வரல கெமிக்கல் போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் கெமிக்கல், பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல்ஸ். கெமிக்கல், பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல்ஸில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து இன்ஜினியரில் மெக்கானிக்கலில் பிபிடெக்கில் மெக்கானிக்கல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் பிரிவில் இன்ஜினியரிங் பிபிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் ஆஃபீஸரில் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 4வது ஒரு போஸ்ட் பார்த்தோம். அதற்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது வந்து எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னாக்க, இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் அஸ் எ சப்ஜெக்ட் அட் த டிகிரி லெவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். இதில் வந்து 2 வருட அனுபவமும் இருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே பார்த்த இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அனுபவம் கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு 2 வருடம் அனுபவம் தேவை. ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஹெச்ஆர் பார்த்தோம் இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வருட அனுபவமும் இதில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான தேர்வு செய்யும் முறை அப்படின்னாக்க, ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து குரூப் டிஸ்கஷன், டாஸ்க் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இருக்கும். 120 மார்க்குக்கு கொஸ்டின்ஸில் தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது நோட்டிஃபிகேஷனில் அதை நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பேமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சம்பளம் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் முதல் இன்ஜினியர் போஸ்ட் 3க்கும், கடைசியாக பார்த்த ஆஃபீஸர் ஹெச்ஆர் இந்த 4 போஸ்ட்டுக்கும் சம்பளம் வந்து 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும். இதில் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு மட்டும் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சம்பளம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், உமன் கேட்டகரிக்கு இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இதில் முக்கியமானது பெண்களுக்கும் கட்டணம் கிடையாது. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி மற்றும் கடைசி தேதி பார்க்கலாம்.
ஸ்டார்டிங் டேட் வந்து நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருப்பாங்க 22/1/2025 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 11/2/2025. நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரியில் 11ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை, மத்திய அரசு வேலை. சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும். பிஇ பிடெக் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான இந்த நோட்டிஃபிகேஷனையும் வெப்சைட் லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.